எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஃபெமினைனில் 99 டேஸ் கான்டெஸ்ட்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கடைகளில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த போஸ்டரில் QR கோடு இருக்கும். அந்த QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃபோனில் வந்து இன்பில்ட்டாக QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனில் QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கேன் QR கோடுன்ற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து QR கோடு இருக்குது. அதை இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்போது அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணணும். அதனால் வந்து ஓப்பன் லிங்க்ன்ற இருக்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். அந்த வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய நேம் ஸ்டார் போட்டிருக்கிற ஃபீல்டு எல்லாமே மேண்டேட்ரியாக நம்ம வந்து டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் என்ட்ரு பண்ணணும். உங்கள் நேம் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கீழே வந்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும். இந்த இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல், ஸ்டார் போடாத ஃபீல்டு வந்து ஆப்ஷனல். ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அட்ரஸ் ஃபீல்டு. இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கீங்க, ஸோ அந்த ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா தூத்துக்குடியை செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கின ஊரோட பின்கோடு, அந்த கடை இருக்கிற பின்கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 628-502 அப்படின்னா 502 டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்து வந்து இங்கே வந்து சோர்ஸ், எங்கே வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்க, இதில் வந்து 4-5 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் கடைகளில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஆர் ரீட்டைல் ஸ்டோரில் வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய கடையோட நேமை வந்து என்டர் ஷாப் நேம்னு இருக்கிற இடத்துல என்ட்ரு பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடை இருக்கிற மாவட்டத்தோட பேர். உதாரணத்துக்கு இப்போ தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடின்னு நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்து வந்து இப்போ வந்து பில் காப்பி வந்து நீங்கள் உங்கள் கடையில் உங்களுக்கு கொடுத்த பில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆகும். கீழே உங்கள் பில்லை வந்து வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ப்ரூஃப். இப்போ நீங்கள் வாங்கின ப்ராடக்டை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ ப்ரூஃப். இதுலேயும் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்களும் அந்த வாங்கின ப்ராடக்ட்டும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன். கீழே இதை வச்சு உங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா அந்த ப்ராடக்டை வச்சு உங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இது பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் நவ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் கோடு வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த கோட் நம்பரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கான்டெஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட் நம்பரை வச்சு லக்கி ட்ரா மூலயமா யார் வின்னர்ஸ்ன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.